என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தந்தையே மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கு மாட்சிமையும் மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கு உமக்குத்தானே என்றென்றைக்கு மாட்சிமைய மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கு வல்லமையும் மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ ஆமே மகிமையோ தகப்பனே இரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றீர் சொல்லுங்களேன் ஓ பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றீர் ஓ மகளாக என்னை நடத்துகின்றீர் கரைபடாத மகனாக நீருமிதின கரைபடாத மகனாக நிறுத்திதினம் என்னை பார்க்கின்றீர் கரைபடாத சொல்லி பாடுவோம் ஆமே என்னை பார்க்கின்றீர் வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க சொல்லி பாடுங்க என் மீது ஓரி பலகந்துரா ஓ எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க மாம்சமான திரையை அன்று கிழித்து போது வழி திறந்தீர் மாம்சமான கிழித்து போது வழி திறந்தீர்
ஆமென் மகா மகா ஓ திரு சமூக நுழைய செய்தி வல்லமைய மகிமைய தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் வல்லமையும் மகிமைய தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினின் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட என்னை பிரித்தெடுத்தே சொல்லுவோமா பாபா பாபா ரகலரதனமா ஆமென் 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 பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் ஓ ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறதான நம்முடைய இருதயங்களை எல்லாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டப்பா. இது போன்ற ஒரு நாளிலே நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உம்முடைய இரத்தத்தை சிந்தினதை நினைவு கூற இன்னும் நாங்கள் எங்கள் தேவனுக்காக எங்களை எப்படியெல்லாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய திருவுள சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே வெளிப்படுத்த அப்பியாசப்படுத்த இங்க நாங்க கூடி வந்திருக்கிறோம்பா. எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்கன்னு சொல்லுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை இந்த சிலுவை தியான கூட்டம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் கவனங்கள் எல்லாம் உம்மை நோக்கி இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்கள் எல்லாம் உம்மை நோக்கி இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகள் எல்லாம் உம்மை நோக்கி இருக்கணும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை எல்லாம் நீர் பிரகாசமடைய செய்கிறவர் அல்லவா. ஹல்லேலூயா 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 சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க பாப்போம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஷகபா ரகலரதனமா ஓ ரிபலத ரிதனமா ரகதிதலரதனமா. ஆமென் 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 அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சிலுவை தியான நேரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மத்தியில் ஃபாத்திமாமா முன்பாக வந்து ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். முன்பாக வந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா சோத்திரம் ஏசப்பா. உமக்கு நன்றி தகப்பனப்பா. உம்முடைய பாடுகளை தியானிக்கிற கிருபை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆமென். ஆண்டவருடைய பாடுகளை நம்ம ஒவ்வொருத்தரும் தியானிப்போம். இந்த நாளையில் ஆண்டவர் நமக்காக ஜீவனை விட்டாரு, நமக்காக ரத்த சிந்தனை தேவனாச்சே, நமக்காக அவர் உயிரே கொடுத்தாரு. அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம் என்று ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்வோமா. அந்த நேரத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம செய்தோமா, செய்யணும் என்று ஒவ்வொருத்தரும் பொருத்தனை பண்ணுவோமா. கர்த்தர் நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினாரு, கடைசி சுற்று ரத்தத்தை நமக்காக சிந்தினாரு. எவ்வளோ பாடுகள் பட்டாரு, எவ்வளோ அடிகள் பட்டாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. இதெல்லாம் நமக்காக தானே, நமக்காக தானே எவ்வளோ செஞ்சாரு. அவர் ஒரு குற்றமும் செய்தார், சுத்த கண்ணனாக இருந்தார். அவருக்கு எந்த பாவமும் செய்யாதவராச்சே. நமக்காக தானே அவர் இவ்வளோ பாவத்தை ஏற்றுக்கொண்டாரே. நம்ம என்ன செய்வோம் அவருக்காக? அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அவருக்கு நம்ம என்ன செய்வோம்? இந்த நாளையில் நம்ம அவர் பாடுகளை
தியானிப்போமா, நம்மளை ஒப்பு கொடுப்போமா, நம்ம பாவங்களை ஒப்பு கொடுப்போமா, நமக்காக நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம தொடப்படணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் என்றதுக்காக தன்னையே கொடுத்த இந்த இயேசுவுக்கு நம்ம என்னத்தை செய்வோம் என்று ஒவ்வொருத்தரும் ஆழ்ந்து யோசனைப்படி தன்னை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்காக எதாகிலும் செய்ய, குறிப்பாக வாலிப பிள்ளைகள் முன் வருவீர்களா? வயது பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், நடுத்தரமான இருக்கிறவர்கள் முன் வருவீர்களா? ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்யணும்ட்டு, எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே ஏசப்பா, நான் உம்மிடத்தில் வரணுமாப்பா, எங்களுக்காகத்தானப்பா நீங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க, உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானப்பா நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டீங்கன்னு ஒவ்வொருத்தர் தானே ஒப்பு கொடுப்போமா? நம்ம அறிவிக்க செய்வோமா? ஆசீர்வதிங்க ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனை ஆசீர்வதிங்க தகப்பனே. உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க, உணர்த்துங்க தகப்பனப்பா. உமக்கு நன்றி செலுத்திக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 உட்கார்வோம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய பாடுகளை, மரணத்தை தியானிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். உலகமெங்கிலும் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தொங்கின பொழுது அவர் பேசினதான அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையையும் இந்த நேரத்தில் நிதானித்து நம்மை அவருக்காக அர்ப்பணிக்கிற கூட்டங்களாக எல்லா இடங்களிலும் நடக்கும். இதை சிலுவை தியான கூட்டம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? எல்லா இடங்களிலும் இது நடக்கும். ஒவ்வொரு சபைகளிலும் இந்த நேரத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. அதுபோல் இன்றைக்கி நம்ம ஆண்டுடைய பாடுகளை நினைவு கூறும்படியாக வந்திருக்கிறோம். இப்போது ஒரு வயதானவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சொத்துலாம் இருந்துச்சுன்னா அவர் நிறைய சொத்துக்கள் இல்லை நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் அவனுடைய மரணத்தின் நேரத்தில் என்ன வார்த்தையை பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம உற்று என்ன செய்வோம்? கவனிப்போம். குறிப்பாக எந்த இடத்துல எவ்வளோ பேங்க்கில் லாக்கரில் எவ்வளோ பணம் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றத மறுபடியும் என்ன செய்வோம்? திருவி கேட்போம். ஏன்னா வயசான காலத்தில் மறந்துடக்கூடாது. அதே போல் தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தது 33.5 ஆண்டு காலங்கள். 3.5 ஆண்டு காலங்கள் அவருடைய ஊழியத்தை செய்தார். அநேக ஜனங்களை அவர் விடுவித்தார். அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். அந்த நேரத்தில் அவர் சிலுவையில் மரிக்க, அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மரணத்துக்கும் அவருக்கும் சமீபமான அந்த நேரத்தில் பேசினதான 7 வார்த்தைகளை நம்ம நினைக்கிறது, அதை நம்ம முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் ஒப்பிட்டு நிதானிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கி மரித்ததான முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த வார்த்தைகளை மையமாய் கொண்டு ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். அதற்கு பின்பாக இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து 35வது வசனம் வரைக்கும் இந்த பகுதியை நம்முடைய சகோதரர் விஜய் ஜோஷுவா முன்பாக வந்து இந்த பகுதிகளை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். முன்பாக வந்து இந்த வேத பகுதியை நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். இந்த பகுதியை வாசிக்க உங்களை அந்த மைக் எடுத்துக்கங்க. அந்த மைக் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து 35வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறதை நம்ம கேட்போம். கொஞ்சம் இந்த இதுக்கு நேராக வந்துடுங்க. இந்த இதுக்கு நேராக. ஓகே, ஃபைன். மத்தேயு 18வது அதிகாரம் 21 முதல். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல,
70 தரமட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க மென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்குமளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமளவும் உபாத்திரவடகத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்கள் மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார்கள். ஆமென். இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். நமத்திலே இருக்கிறதான சகோதரர் டேனியல் சட்ட கல்லூரியில் பயின்று வருகிற கடைசி ஆண்டு முடிக்கப் போகிற சகோதரர் இந்த வார்த்தைகளை குறித்ததான தியானத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார்கள். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ பாஸ்டர் சொன்னது போல் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க மரணிக்கிற பொழுது அவங்க கடைசியாக பேசக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமாக கவனிப்போம். அதில் ஒரு காரியம்தான் ஏசப்பா 7 வார்த்தைகளை குறித்து அவர் ரொம்ப நேசித்த தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மளை குறித்து பிதாவினிடத்தில் ஜெபித்த ஜெபங்கள் ஒரு 7 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த 7 காரியங்களில் முதல் காரியமாக என்ன காரியம் அப்படின்றத குறித்து இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். ஆமீன், ஆமீன். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஸோ முதல் காரியமாக இந்த வசனத்திலேருந்து நம்ம என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா மன்னிப்பு. ஸோ இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது ஏசப்பா எந்த நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னா யூதாஸ் காரியத்தால் காட்டி கொடுக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களால் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு வேதனைகளையும் ரணத்திலையும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் பிதாவை நோக்கி நமக்காக ஜெபம் பண்ணுறாரு. பிதாவே, இவருடைய பாவத்தை மன்னியுங்க, இவங்க செய்கிறது என்னதென்று தெரியாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மனித ரூபம் எடுத்து இந்த பூமியில் மனுக்குலத்தில் நமக்காக வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பொழுது ஒரு மனித சரீரத்தில் இருந்து இவ்வளவு வேதனைகளையும் ரணங்களையும் அனுபவித்த பிறகுமே எப்படி மற்றவங்களை நேசிக்க முடியும், எப்படி மற்றவங்களுக்காக மன்னிப்பு கொடுத்து ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தில் நம்ம பார்க்கலாம். இயேசுவால் எப்படி இந்த ஜெபத்தை செய்ய முடிஞ்சது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னதாக மன்னிப்பு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும்.
உங்கள் எல்லாருக்குமே மன்னிப்பு அப்படின்றது தெரியும். ஸ்கூல்லேருந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த மன்னிப்புன்ற காரியத்தை வந்துட்டு நீங்கள் கற்றுக்கொண்டு வந்திருப்பீங்க. இந்த மன்னிப்பு அப்படின்றத மொத்தம் நம்ம 2 இடத்துல நம்ம கேட்கணும், 2 இடத்துல நம்ம கொடுக்கணும். எந்தெந்த இடத்துல நம்ம கேட்கணும் அப்படின்னா, முதல் காரியமாக நம்ம தேவனிடத்துல நம்ம கேட்கணும் மன்னிப்பு. எதற்காக நம்ம தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் இது எல்லாமே வந்துட்டு மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனிடத்துல கேட்கணும். ஸோ நம்ம இருதயத்தில் வந்துட்டு பொல்லாங்கான காரியங்களை வச்சுக்கிட்டு, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம அதே பாவத்தில் விழுந்துக்கிட்டு இருந்தோம், அதே பாவத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவன் மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டார். ஏன்னா மனிதர்களாகிய நம்மளே வந்துட்டு திரும்ப திரும்ப ஒருத்தவங்க அதே தப்பை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளே மன்னிக்கிறது சிரமம். தேவனாகிய கர்த்தரும் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், அவருக்கு நம்மளை குறித்து எல்லாமே தெரியும். ஸோ உண்மையாக மனம் திரும்பி நம்ம தேவனிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிற பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்ற வசனத்தின்படி தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். ஸோ தேவனிடத்தில் நம்ம முதலாவதாக நம்முடைய பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும். இரண்டாவது காரியமாக நம்ம யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, மற்ற மனிதர்களிடத்தில் நம்ம நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். நம்ம மற்ற மனிதர்களிடத்தில் ஏன் கேட்கணும் அப்படின்னா, இப்போ மத்தேயு 18வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தது போலவே வந்துட்டு எப்படி நம்ம வாசித்தோம்னா, எஜமான் வந்துட்டு அவனுடைய ஊழியக்காரருடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஆனால் அந்த ஊழியக்காரன் மற்றொரு ஊழியக்காரனுடைய பாவத்தை மன்னித்தாரா? மன்னிக்கல. அதுதான் இப்போ நம்ம மத்தேயு 18வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அதே போல் இப்போ எப்படி எஜமான் அந்த ஊழியக்காரன் வந்துட்டு செய்த பாவத்தை எஜமான் மன்னிக்கலையோ, அதே போல தான் நீங்களும் மற்ற மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கலை அப்படின்னா பிதாவாகிய தேவனும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க மாட்டாருன்றதை இப்போ நம்ம மத்தேயு 18வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், 18வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அதே போல் தான் நம்ம மற்ற மனிதர்களிடத்துலையும் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். அடுத்து 2 இடத்துல நம்ம மன்னிப்பு கொடுக்கணும். எந்தெந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா, மற்ற மனிதர்களிடத்தில் நம்ம மன்னிப்பு கொடுக்கணும். யார் நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கொடுக்கணும். இல்லை நீ செஞ்சது தப்பு தான், என் மேலே தான் நியாயம் இருக்குது, நீ அநீதி செஞ்சுருக்க, அநியாயம் செஞ்சுருக்க அப்படின்னு நம்ம விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம வந்துட்டு முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஒரு இடத்துல நம்ம நீதி செஞ்சுருக்கலாம், ஆனால் அநேக இடத்துல நம்ம வந்துட்டு தவறி இருப்போம். அந்த இடத்த தேவன் நினைவு கூர்ந்து அதற்காக நியாயம் இருப்பார். ஸோ மற்ற மனிதர்கள் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கிற பொழுது நாம் அவர்களை மன்னிக்கணும். அடுத்து 2வது காரியமாக நம்மளே மன்னிக்கணும். எப்படின்னா, நம்ம மனசாட்சி நமக்குள்ளே இருந்து கொண்டு வந்துட்டு தேவன் வந்துட்டு இப்போ நம்ம தேவனிடத்தில் ஒரு பாவத்தை நம்ம அறிக்கையிடுகிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிடுவார். ஆனால் பிசாசானவன் வந்துட்டு என்ன செய்வான் அப்படின்னா, குற்ற மனசாட்சி அப்படின்றத நம்ம மனசாட்சிக்குள்ளே கொண்டு வந்து, நீ அப்போ அந்த பாவத்தை செஞ்சில்ல, நீ அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணினில, இவ்வளோ பெரிய அநீதி நீ அவங்களுக்கு செஞ்சில்ல, இவ்வளோ பெரிய கொலை பண்ணில, இவ்வளோ பெரிய திருட்டு நீ பண்ணினில, இப்படி நீ பண்ணிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி செய்ய முடியும்? நீ என்றைக்கோ ஒரு நாள் வந்துட்டு ரட்சிப்பை பெற்ற, என்றைக்கோ ஒரு நாள் வந்துட்டு ஏசப்பா அவனுடைய பாவங்களை மன்னித்தார், அப்படின்னா அந்த பாவம் கணக்கு இல்லாமல் போயிடுமா? அவங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா அதனாலன்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சியை வந்துட்டு குற்றப்படுத்தி பிசாசானவன் வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பான். தேவனே நம்முடைய பாவங்களை மன்னித்துட்டாரு, நம்முடைய சாபங்களை நீக்கினதுக்கு அப்புறமா நம்மை நாமே வந்துட்டு நம்ம வஞ்சிக்கிறவர்களாக காணப்படக்கூடாது, நம்மை நாமே வந்துட்டு குற்றப்படுத்தி இருக்கக்கூடாது. ஏன்னா பிசாசானவன் வந்துட்டு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு சோர்வை கொண்டு வரணும், பலவீனத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து எப்படியாவது நம்ம பலவீனப்படுத்தணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ நம்மளே மன்னிக்கணும். ஸோ இந்த மன்னிப்புன்றது 2 இதாக பிரிக்கணும். 2 இடத்துல நம்ம கேட்கணும், 2 இடத்துல நம்ம கொடுக்கணும். அந்த காரியங்களை குறித்து இப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் மன்னித்திருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய நீதியை நிறைவேற்றியிருக்கீங்க. ஆனால் நம்மளால் அநேக நேரத்தில் நம்மளால் எடுத்த உடனே டக்குன்னு மன்னிச்சிட முடியுமா? எடுத்த உடனே இப்போ நமக்கு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு காயப்படுத்திட்டாங்க, ஒரு வார்த்தையினாலேயோ இல்லை நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா ஒரு நடக்கையினாலேயோ நம்மளை வந்துட்டு காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ எளிதாக வந்துட்டு நம்மளால் மன்னிக்க முடியாது. அதற்கு என்ன காரியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் நம்மளை உடனே வந்துட்டு நம்மளால் மன்னிக்க முடியல? அதுக்கு வேதாகமம் சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் பூரணமாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு மற்றவர்களை எளிதாக மன்னிக்க முடியும். இந்த மன்னிப்பை வந்துட்டு நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கும் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய காரியத்தை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத கற்றுக்கொள்வதற்கும் வேதாகமத்தில் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு சாபமாகி மரித்து மீண்டும் நமக்காகவே உயிர் தெழுந்தார். அந்த இயேசப்பாவின் இடத்துல மட்டும்தான் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறது எப்படி அப்படின்றதையும் அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38.
ஆமென். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். என்ன பிரதர் மன்னிப்புன்னு சொல்கிறீங்க, மன்னிப்புக்கும் இந்த வசனத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னது போல் வந்துட்டு தேவனாகிய கர்த்தர் வந்துட்டு சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அவர் ஒரு மனிதனாக தான் இருந்தார். ஸோ தேவாதி தேவன் தங்களுடைய மகிமையெல்லாம் விட்டு பிதாவினுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்மீது அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவுறதற்காக வந்துட்டு மனித ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தார். அப்படி மனுஷ சாயலாக வந்திருக்கிற பொழுது அவரும் ஒரு மனித ரூபத்தில் தான் இருந்தார். பூமியில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலம் 33 வருஷம். இந்த 33 வருஷத்துலையும் அவர் தேவனாக இருந்திருப்பாரா இல்லை மனித ரூபத்தில் இருந்திருப்பாரா? நம்மை போலவே பாடுள்ள மனிதனாக தான் இருந்திருப்பார். நம்ம எப்படி சின்ன பிள்ளையாக இருந்து நம்ம வளர்ந்தோமோ அதே போல தான் தேவனாகிய கர்த்தரும் சின்ன பிள்ளையாக பிறந்து வளர்ந்தார். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வுகள், நமக்கு இருக்கக்கூடிய அதே காயங்கள், வலிகள் இதே தான் இயேசுவுக்குமே இருந்தது. அவர் இந்த ஊழிய காலங்களை செய்கிற பொழுது இயேசுவை குறித்து அநேகர் வந்துட்டு ஏசப்பாவை வந்துட்டு என்னென்ன காரியங்களை துக்கப்படுத்தினாங்க, என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா நம்ம வாசித்திருந்திருப்போம். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு என்னென்ன சொல்லி திட்டினாங்க. இவன் வந்துட்டு பேய் பிடிச்சிருக்கு, இவருக்கு பிசாசுகளுடைய தலைவனாகிய பெயல்செபூலினால் வந்துட்டு பிசாசுகளை துரத்துறாரு. இவர் வந்துட்டு யோவான் ஸ்நானகன் வந்துட்டு குடிக்காமல் வந்திருக்காரு, இவர் வந்துட்டு மதுபான வெறி கொண்டவராக நிறைந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் வந்துட்டு தேவனிடத்துல சொல்லுவாங்க. இந்த காரியங்கள் ஏசப்பாவுடைய இருதயத்தை காயப்படுத்தியிருக்குமா இல்லையா? இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு உங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு குடிக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு பிசாசு பிடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு பிசாசு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்துட்டு பிசாசுனால் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? யாராலையுமே அந்த காரியத்தை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பரிசுத்தமாக இருந்து தேவனோடு கூட உறவு கொண்டிருக்கிற அவருக்கு உண்மையான காரியத்தை, உண்மையான ரட்சிப்பை வெளிப்படுத்த வந்த இயேசுவுக்கு அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு நம்மளாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது அவராலையுமே ஏற்றுக்கொள்ள சிரமமாக தான் இருந்திருக்கும். இருந்தாலுமே வந்துட்டு அவர் எப்படி மற்ற ஜனங்களை மன்னித்தார் அப்படின்னா தேவனுடைய அன்பு, அந்த பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்பு. அந்த வசனத்தை கொடுத்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். ஆமீன். வெட்கப்படுத்தாது. ஆமீன். தேவ ஆவியானவராலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ நம்ம ஃபேமிலியை பார்த்தோம் அப்படின்னா அப்பா அம்மா இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ஸோ எப்படி அன்பு உருவாகுது அப்படின்னா, ஸோ சின்ன பிள்ளையில இருந்து அவங்கள பாதுகாத்து போஷித்து வழிநடத்தி அவங்க மேலே அவங்களோட கூட இருந்து அவங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களோட தேவைகளை சந்திக்கிறதுனால ஸோ தேவனாகிய கர்த்தரால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அன்பு குடும்பத்துக்குள்ளே ஊற்றப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அன்பு நம்ம குடும்பத்தில் நம்மளை ஒருத்தரை வந்துட்டு மன்னிக்கணும், ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் அவங்களுக்குள்ள ஒரு காரியத்தில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்துருச்சு, அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம மன்னிச்சிட முடியும். இதுவே சமுதாயத்தில் இருக்க ஒருத்தரைக்கோ வெளியில் இருக்க ஒருத்தரையோ வந்துட்டு நம்ம ஈஸியாக மன்னிச்சிட முடியுமா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதாக மன்னிக்க முடியாது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி இயேசுவும் அப்படி தான் செஞ்சார். ஸோ ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருந்ததால் மட்டும்தான் இயேசுவை வந்துட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பி தேவனுடைய அன்பினால் இயேசு கிறிஸ்துவை நிரப்பினதால் மட்டும்தான் தேவனால் வந்துட்டு ஈஸியாக மன்னிக்க முடிந்தது. அதே போல தான் நம்மளுமே வந்துட்டு அந்த தேவ ஆவியானவருடைய அன்பை முழுவதுமாக நம்ம நிரப்பப்பட்டிருந்தோம் அப்படின்னா மற்றவர்களை வந்துட்டு நம்ம எளிதாக மன்னிக்க முடியும். ஸோ பிதாவாகிய தேவனும் நம்ம மேலே இப்படி தான் அன்பு கூர்ந்தார். அது ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். இப்போ இங்கே அநேக பெற்றோர்கள் இருக்கீங்க. பிள்ளைகள் நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? யாராவது ஒருத்தரால்? உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு யாராவது உங்கள் ஒருத்தரால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? யாராலையுமே இருக்க முடியாது. மனிதர்களாகிய நம்மளே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம் சுவிசேஷத்தில், பொல்லாத தகப்பன்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ மனிதர்களாக வந்துட்டு பொல்லாங்கான இருதயம் வந்துட்டு அவர்களுக்குள்ளே இருக்குது. ஸோ பொல்லாத மனிதர்களாகிய நம்மளே வந்துட்டு நம்மளுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடிய காரியங்களை சகிக்கக்கூடாமல் இருக்கும்போது பரமபிதாவால் வந்துட்டு அது எப்படி சகிக்கக்கூடாமல் இருக்கும்? அதுவும் தம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவே வந்துட்டு இந்த பூமியில் அடிக்கப்படுகிற பொழுது நானும் பிதாவும் தனியாக இருக்கிறதில்ல, 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்துட்டு தம்முடைய ஊழிய காரியங்களை சொல்கிறாரு. ஸோ அப்போ ஏசப்பா தனிமைப்பட்டிருக்கிற பொழுது
அவமானப்பட்டிருக்க பொழுதும், அவர் அடிக்கப்படுகிற பொழுதும், சிலுவையில் தொங்கிக்கின்று இருக்க பொழுதும் பிதாவானவர் கூட இருந்திருப்பாரா இல்லையா? கண்டிப்பாக அவர் கூட தான் இருந்திருப்பார். ஸோ பெற்றோர்களாகிய நம்மளே வந்துட்டு நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சின்ன காரியத்தையே வந்துட்டு நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் வந்துட்டு அந்த காரியத்தை வாங்கிக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைப்போம். நம்மளே இப்படி நினைக்கும் போது இப்போ பரமபிதா எப்படி நினைப்பார்? அது என்ன காரியம்னா தேவனுடைய அன்பு, அவருடைய அன்பு. அந்த அன்பினால நம்ம வந்துட்டு அவர்கிட்ட சேரணும் அப்படின்ற ஒரே காரியத்தினால தான் தேவனாகிய கர்த்தர் வந்துட்டு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காகவே கொடுத்தார். அடுத்த ஒரு காரியத்தை ஏசப்பாவால் எப்படி நம்மளால் அன்பு கூற முடிந்தது அப்படின்னா பரிசுத்த ஆவியால் நிரப்பின பொழுது தான். ஸோ ஏசப்பாவுமே வந்துட்டு நமக்காக பிதாவினை நோக்கி ஜெபம் பண்ணுறார். அவர் அடிக்கப்பட்டிருக்கிற பொழுதும், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்க பொழுதும், அதைத்தான் நம்ம லூக்கா 23:34 வாசித்தோம். சிலுவையில் மரணப்பறிந்த அந்த நேரத்திலையுமே வந்துட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஸோ பிதாவினுடைய அன்பு, நம்ம மேலே வச்ச அதே அன்பு பரிசுத்த ஆவியின் மூலியமாக இயேசப்பாவுக்குள்ளேயும் கொண்டு வரப்பட்டது. ஸோ பிதாவின் மூலியமாக அந்த தேவ அன்பு இயேசுவுக்குள்ளே கொடுக்கப்பட்டது. அந்த அன்பினால தான் தேவனாய கர்த்தரை எல்லாருமே வந்துட்டு மன்னிக்க முடியுது. ஸோ அதே அன்பு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது நிமித்தமாக மட்டும்தான் நம்மளும் மற்றவர்களை எளிதாக மன்னிக்க முடியும், மன்னிப்பு பெற முடியும். இந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மன்னிக்க முடியுமா? வேறு எந்த காரியத்தினாலையும் மன்னிக்க முடியாதா? ஏன் இந்த அன்பு அவரை குறித்து முக்கியமான காரியமாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அன்பினுடைய குணாதிசயங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 13 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நான் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்துப்போம், அந்நிய வார்த்தைகளானாலும் ஒழிந்துப்போம், அறிவானாலும் ஒழிந்துப்போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துப்போம். ஆமென். இந்த இடத்துல அன்பினுடைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அன்பு, தேவ அன்பு உங்களிடத்துல இருந்தது அப்படின்னா இந்த அன்பானது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். ஸோ இந்த அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களால் வந்துட்டு சகலத்தையுமே தாங்கிக் கொள்ள முடியும். அவங்க செஞ்ச காரியத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல, அவங்க செஞ்ச காரியத்தை என்னால் மன்னிக்கவே முடியல, அவங்க செஞ்ச காரியத்தை என்னால் சகிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த அன்பு நம்மளிடத்துல இருக்குது, ஆனால் அது பூரணமாக இல்லாத ஒரே காரியம்தான். அந்த அன்பை வந்துட்டு தேவனை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த அன்பை நம்ம பெருக்கி கொள்ளுகிறதும், நம்ம வந்துட்டு அதை கிரியை செய்ய விடாமல் தடுக்கிறதும் நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. ஸோ அந்த அன்பை நீங்கள் தேவனுடைய ஆவியானவருக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பும்போது உங்களால் மற்றவர்கள் எளிதாக மன்னிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு தேவ அன்பை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வேதாகம நபர்கள் எப்படி கிரியை செஞ்சாங்க அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மோசேயை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த காரியங்களை நான் வேகமாக சொல்லிடுறேன். மோசே வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எகிப்தில் இருக்கும்போது எகிப்தியனுக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் பிரச்சனை வரும்பொழுது மோசே அவர்களுக்கு நடுவாக சென்று சண்டை போட்டு அந்த எகிப்தியனை கொன்றிருப்பாங்க. ஸோ மோசே வந்துட்டு டக்குன்னு கோபப்படக்கூடிய ஒரு ஆள், அவர் அவ்வளோ கொலை செஞ்ச ஒரு ஆள். ஸோ அவ்வளோ பயங்கரமான ஒரு ஆளை வந்துட்டு பின்னாடி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி தேவன் ஊழியத்துக்கு பயன்படுத்துகிற பொழுது பிதாவாகிய தேவனே சொல்கிறாரு, நான் மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையுமே நான் அழிச்சிட்டு உன்னை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன்னை நான் பெரிய ஆபிரகாமை போல பெரிய ஜனமாக மாற்றுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் மோசே வந்துட்டு அந்த இடத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. நீங்கள் தான் உங்களுடைய வாக்குத்தத்தை நிறைவேறணும், நீங்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறணும், நீங்கள் ஜனங்களை நம்பினது, உங்களை நம்பினது, நீங்கள் அவங்க மேலே வச்ச அந்த அன்பு மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோசே வந்துட்டு அங்கே வாதாடினார். ஸோ மோசே வந்துட்டு அந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு
இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி அன்பு கூறுகிறாரோ அதே போல் மோசேயும் அன்பு கூர்ந்ததுனால மட்டும்தான் அந்த இடத்துல பரிந்து பேச முடிந்தது. ஏன்னா தேவனே வந்துட்டு அவங்கள அழிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறமாக ஒரு மனிதனால் வந்துட்டு யாரால தடுக்க முடியும்? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் யாருன்னு சொல்லிட்டு வசனமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தேவனுக்கு முன்னாடி நின்று பரிந்து பேசக்கூடிய அளவுக்கு தேவ அன்பு மோசே இடத்துல நிரப்பப்பட்டிருந்தனால மட்டும்தான் தேவன் ஒரு ஜெபத்துக்கு செவி கொடுத்தாரு. அடுத்து நம்ம பேதுருவை குறித்து நம்ம பார்க்க முடியும். பேதுருவை குறித்து நம்ம எந்த எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பேதுரு வந்துட்டு இயேசுவை வந்துட்டு மறுதலித்தார். இயேசு வந்துட்டு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு வந்துட்டு மறுதலித்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறமா, பெந்தகோஸ்தே அனுபவத்துக்கு அப்புறமா வந்துட்டு பேதுருவால் வந்துட்டு மறுதலிக்க முடியலை, மற்றவர்களை வந்துட்டு மன்னிக்க முடிஞ்சது. எப்படி வந்துட்டு மற்றவர்களை மன்னிக்க முடிஞ்சது அப்படின்னா, பேதுரு வந்துட்டு பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் வந்துட்டு ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி அழைத்து கொண்டு போய் வந்துட்டு அவர்களை அடித்தாங்க. இயேசுவின் நாமத்தை நீங்கள் பறைசாற்றக்கூடாது, இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களை அடித்தாங்க, துக்கப்படுத்தினாங்க. ஆனால் இயேசுவின் நாமத்திற்காக அடிக்கப்படுகிறதற்கும் அவமானப்படுகிறதற்கும் தங்களை அவர்களை பாத்திரராக எண்ணினாங்க. அப்படி அவங்க எண்ணினதுனால மட்டும்தான், அவங்கள மன்னிச்சதுனால தான் தேவனாகிய கர்த்தர் அவங்க மூலியமாக கிரியை செய்ய முடிந்தது. ஏன்னா தங்களை அடித்தவங்களையும் அவமானப்படுத்தவங்களையும் உள்ள கசப்பை வந்துட்டு பேதுரு தங்களுடைய இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தார். அப்படின்னா அவரால் வந்துட்டு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை வந்துட்டு அவங்க மூலியமாக வெளிப்படுத்த முடியாது. ஸோ பின்னாடி வரக்கூடிய வசனங்களை நம்மளால் வாசிக்க முடியும். ஆசாரியர்களும் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆசாரியர்களும் அந்த அதிபதிகளும் தான் பேதுருவை வந்துட்டு அவமானப்படுத்தினவர்கள், துக்கப்படுத்தினவர்கள். அவர்களை குறித்தான கசப்பை பேதுரு உள்ள இருதயத்துக்குள்ளே வைத்துக்கொண்டே இருந்தார். அப்படின்னா பேதுரு தன்னுடைய அழைப்பை இழந்து போயிடுவார். பரிசுத்த ஆவியானவர் மூலியமா தேவனுடைய வல்லமையை இழந்து போயிடுவார். அவர் மூலியமாக கொடுக்கப்பட்டக்கூடிய தேவனுடைய வல்லமையை இழந்து போயிட்டு அவரால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். அவர் மன்னித்ததுக்கு அப்புறம்தான் தேவனுடைய வல்லமையை வந்துட்டு ஜனங்கள் மத்தியில் வெளியரங்கமாக கிரியை செய்ய முடிஞ்சது. பவுலை குறித்து நம்ம பார்க்க முடியும். பவுல் அவர் சவுலாக இருந்த பொழுது வந்துட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் அவர் எப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாரோ மற்ற எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலுமே வந்துட்டு தேவனாய கர்த்தருக்காக அவர் தான் அதிகமாக பாடுபட்டார். அவர் எல்லா இடத்துலையும் அதிகமாக வையப்பட்டிருப்பார், அதிகமாக அடிக்கப்பட்டிருப்பார், அதிகமான நேரத்தில் அவர் தான் ரொம்ப கஷ்டத்தங்களை அனுபவிச்சிருப்பார். ஆனால் அவரால் எப்படி வந்துட்டு அந்த காரியங்கள் எல்லாம் சகித்து கொள்ள முடிந்தது அப்படின்னா, இந்த தேவனுடைய அன்பு அவருக்குள்ளே இருந்ததுனால மட்டும்தான் அவரால் சகித்து கொள்ள முடிந்தது. 2 கொரிந்தியர் 5:14 கூட கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய இருதயங்களில் கொடுக்கப்படக்கூடிய அந்த தேவ அன்பினால தான் அவர் மற்றவர்களை மன்னித்து தங்களுடைய ஊழியங்களை நிறைவேற்றி முடித்தாங்க. ஓகே, இந்த அன்புக்கு அடுத்ததாக நம்ம இன்னொரு காரியத்தை வச்சு தான் நம்ம மன்னிப்பு வந்துட்டு கொடுக்க முடியும். அந்த காரியம் என்னன்னா தாழ்மை. தாழ்மை அப்படின்னா இயலாமை அல்ல. இயலாமை வேற, தாழ்மை வேற. தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா அது இயலாமை. என்னால் முடியாது, இந்த காரியத்தை செய்ய முடியாது, நான் வந்துட்டு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன், அது தாழ்வு மனப்பான்மை, அது இயலாமை. ஆனால் தாழ்மை அப்படின்றது வந்துட்டு மற்றவர்களை நம்மிலும் அதிகமாக மேன்மையுள்ளவர்களாக கனப்படுத்துறது, எண்ணுகிறது, நேசிக்கிறது தான் உண்மையான பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த தாழ்மை. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். ஆமீன். அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அறிந்து. ஸோ தேவனாகிய கர்த்தர் வந்துட்டு பரலோகத்தில் பிதாவினிடத்திலிருந்து வந்தார் என்பதையும் பிதாவினிடத்தில் போக போகிறாரு என்பதையும் அறிந்து அவ்வளவு மகிமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ன காரியம் செஞ்சார் அப்படின்னா, அதற்கு அடுத்ததாக 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம். ஆமீன். 14வது 15வது வசனம். 14, 15. ஆமீன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கேருபீன்களும் சேராபீன்களும் நித்தமும் இடைவிடாமல்
ஓய்வின்றி துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு மகிமையுள்ள வல்லமையுள்ள தேவன் பிதாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய காரியத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காக நம்மீது அன்பு கூர்ந்து கீழே பூமிக்கு வந்து நம்ம மேலே அன்பு வச்சு திரும்ப எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி முடிஞ்சிருச்சு, நம்ம மீண்டும் இந்த காரியங்களை நிறைவேற்றி முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போக போகிறோம், திரும்ப பிதாவின் இடத்துக்கே நம்ம ஏசப்பா போக போகிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன மாதிரியை காண்பித்தார் அப்படின்னா, சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். சீஷர்கள் வந்துட்டு அப்போ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படலை. அவருடைய இருதயங்கள் வந்துட்டு அவர்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும், யார் பெரியவன் யார் வந்துட்டு சின்னவன் அப்படின்றது சீஷர்களுக்குள்ளேயே வந்துட்டு அடிக்கடி சண்டைகள் வரும். அவங்களுக்குள்ளேயே கசப்பு இருந்தது, அவர்களுக்குள்ளேயே வைராக்கியம் கோபம் இந்த மாதிரி காரியங்கள் இருந்தது. அவர்களும் மாம்சத்தில் தான் இருந்தாங்க. இருந்தாலுமே கூட அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவி நமக்கு முன்மாதிரியாக காண்பித்துட்டு போனார். ஸோ உங்களால் யாரை மன்னிக்க முடியல, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே வந்துட்டு யாராவது ஒருத்தர் மன்னிக்க முடியாத நிலைமையில் இருந்திருப்போம். ஏதாவது ஒரு காரியங்கள் அவங்க செஞ்ச காரியங்கள் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தியிருக்கும், துக்கப்படுத்தியிருக்கும். நம்மளுடைய நடவடிக்கையோ பேச்சோ ஏதாவது ஒரு காரியங்கள், அது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கலாம், வெளியில் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இந்த சமுதாயத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தராக இருக்கலாம். அவர்களுடைய நம்மளுடைய இருதயத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னா இந்த யோவான் 13:5 வசனத்தின்படியாக ஏசப்பா வந்துட்டு எப்படி தம்முடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவுனாரோ, அந்த சீஷர்களுடைய இடத்துல நீங்கள் யாரை மன்னிக்க முடியலையோ அந்த நபர் இருந்திருந்தார் அப்படின்னா இயேசு அவருடைய பாதங்களை கழுவி இருந்திருப்பாரா இல்லையா? கண்டிப்பாக கழுவி இருந்திருப்பார். ஸோ இயேசுவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரே அவருடைய பாதங்களை கழுவக்கூடிய அளவுக்கு இவ்வளவு தாழ்மையுள்ளவராக இருந்தார் அப்படின்னா, இவ்வளவு மற்றவர்களை நேசித்தார் அப்படின்னா ஏன் நம்மளால் செய்ய முடியாது? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வந்துட்டு அதே ஆவியானவரை தான் கொடுத்துருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதே பரிசுத்த ஆவியானவரை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருந்த அதே பரிசுத்த ஆவியானவரை தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் மூலியமாக இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவர்களை நேசித்தாரோ, மற்றவர்களை மன்னித்தாரோ, மற்றவருடைய கால்களை கழுவக்கூடிய அளவுக்கு தாழ்மையாக நடந்து கொண்டாரோ, அதே போல் நம்மளாலேயும் வந்துட்டு மற்றவர்களை நேசிக்கவும் மன்னிக்கவும் முடியும். மற்றவர்களுடைய கால்களை கழுவ சொன்னாலுமே வந்துட்டு நமக்கு அது பெரிய காரியமாக தோணாது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே கூட ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவணும் அப்படின்னா, வெளியில் இப்போ மற்ற சமுதாயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி டிவோர்ஸ் கேஸ் மற்ற காரியங்கள் எல்லாம் பார்க்க முடியும். ஏன்? அவர்களிடத்தில் அன்பு இல்லை. இதுவே அவருடைய கால்களை கழுவணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்களால சுத்தமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அக்செப்ட் பண்ணவே முடியாது. எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ வந்துட்டு எந்த ஒரு பாரபட்சமுமே இல்லாமல், எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லை அவர்கிட்ட, எந்த ஒரு கோபமும் இல்லை, எந்த ஒரு கசப்பும் இல்லை. ஒரு சிறு பிள்ளை எப்படி ஒரு மற்றவர்களை மதிக்குமோ, ஒரு சிறு பிள்ளை எப்படி மற்றவர்களை பார்க்குமோ நடக்குமோ, அதே போல தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிறைந்து இருந்தார். ஸோ அதே போல தான் ஏசப்பாவும் சொல்கிறார், அவருடைய பாதங்களை கழுவுங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய பாதங்களை கழுவலைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும். நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதே நம்ம அதே தாழ்மையாக இருந்து தேவனாகிய கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய அதே தாழ்மையோடு கூட நம்ம மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிறதே நம்ம அவங்களை கழுவுறதுக்கு சமமாக இருக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை தருகிறவர் தேவனாகிய கர்த்தர். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் மூலியமாக நமக்கு முத்திரையாக கொடுக்கப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் தேவனுக்கு சீஷர்களாக இருப்பீங்க. நீங்கள் தேவனுக்கு ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்பும் போது தேவ அன்பு உங்களுக்குள்ளே பூரணப்பட்டிருக்கும். அப்பொழுது நீங்கள் மற்றவர்களை எளிதாக மன்னிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களோட கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமேன். நல்ல ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம், மன்னிப்பு. கடைசியாக அவர் சொல்லும்போது ஒரு சிறு பிள்ளை மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை உடையது. நம்ம எல்லாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். உதாரணம், அதாவது 2 குரூப் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். எதுக்கு அப்படின்னா 2 சின்ன பிள்ளைங்க வந்து என்னை இவன் அடிச்சிட்டான் அவன் அடிச்சிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட்னால 2 பெற்றோர்கள் பயங்கரமான சண்டை. அது ஒரு பெரிய இனக்கலவரமாகவே நின்றுட்டு இருந்துச்சான். அப்போது கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அந்த 2 பிள்ளைகளும் சண்டை போட்ட 2 பிள்ளைங்க தனியாக போய் விளையாடிட்டுருக்குறாங்க. யாருக்காகப்பா சண்டை போட்டிங்க அப்படின்னா, இவன் வந்து என் பிள்ளைய அடிச்சிருச்சு அப்படின்னு. அங்கே போய் பாருங்கள் அப்படின்னா அந்த 2 பிள்ளைகள் வந்து அவங்க சந்தோஷமாக விளையாடிட்டுருக்குறாங்க. அந்த பிள்ளைங்க கூட மன்னிச்சிருச்சு, நீங்கள் என்ன செய்யலை, மன்னிக்கலை. அதான் இயேசு சொன்னார், ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது, பிரவேசிக்க முடியாது.
அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த மன்னிப்பை குறித்து அநேக காரியங்களை பார்த்தோம். மன்னிக்கிறதற்கு நமக்குள்ளாக தேவனுடைய அன்பு வேணும், தாழ்மை வேணும் அப்படின்னு சொல்லி நல்ல முறையிலே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்து கடவுளுடைய வார்த்தையை சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற அந்த ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனா, சொன்ன மாதிரி ஒரு கணவனுடைய காலை மனைவி கழுவுறதோ அல்லது மனைவினுடைய காலை கணவன் கழுவுகிறதற்கோ இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் அதிகா நான் கழுவணும், முதல்ல அவர் கழுவிட்டேன், யார் ஃபஸ்ட்டு கழுவணும் அப்படின்றதே சண்டை வந்துடும். அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும் ஒரு இடத்துல போயின்னா மனைவி தான் என்ன செய்யணும், கணவனுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ அந்த ஆண் ஆதிக்கம் அல்லது இன்றைக்கி இருக்கிற காலங்களில் சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது குடும்பங்களுக்குள்ள அப்படின்னா, ஏன் ஆணுக்கு என்ன உரிமை இருக்கோ அதுவும் பெண்ணுக்கும் உண்டு, நாங்கள் 2 பேரும் சரிசமம், அதனால் அவர் மட்டும் பெரிய ஆளா, இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை சந்தித்து அவர் சொன்ன மாதிரி விவாகரத்து வரைக்கும் குடும்பங்கள் போய் என்ன செய்கின்றது, நின்றுட்டுருக்கு. அப்போ மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருந்தால் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் காரியம் சிலுவையில் இவர்களை மன்னியும். யாரை மன்னிச்சாரு? அவரை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார், சிலுவையில் குத்தினவர்களை மன்னித்தார். ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவரோடு அவர் நிறைந்திருந்தார். 2வது அந்த தேவ அன்பு அவருக்குள் இருந்தது. தம்மை தாழ்த்தினார். அவர் மன்னிச்சதுனால எந்த இடத்திலும் அவர் என்ன செய்யலை, குறைஞ்சி போகவே இல்லை. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டு அப்படியே விடாமல் கர்த்தர் மன்னிக்க முடியாத நபர்களை மன்னிக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இதன் அடிப்படையில் ஒரு பாடலை நாம் கேட்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தரும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தரும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சமூகத்தில் கேட்ட வார்த்தைகளுக்கு அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் மன்னிக்க வேண்டிய நபர்களை மன்னிக்க, மன்னிப்பு என்பது நமக்குள்ளாக கட்டி வைத்திருக்கிற அந்த நபர்களை கட்டவிழ்த்து விடுவது தான் மன்னிப்பு. சிலுவையில் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் காரியம், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? இன்னும் யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்குதோ அதெல்லாம் அவங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. ஆண்டவரே, இப்படியெல்லாம் பேசிட்டாங்க, இப்படியெல்லாம் என்னை நடத்திட்டாங்க, இப்படியெல்லாம் என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என் வாழ்க்கையில் என்னை இப்படியெல்லாம் வேதனைப்படுத்திட்டாங்க. அவங்கள இந்த புனித வெள்ளி சிலுவை தியான நேரத்தில் மன்னிக்கை எனக்கு கிருபை தாங்கப்பா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த கிருபை தருவாராக. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த உதவி செய்வாராக. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஆலோசனைகளை வெளிப்படுத்துவாராக.
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, நீங்க நம்ம மன்னிக்கலன்னா ஆண்டவர் நம்மளை மன்னிக்க மாட்டாரா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிற அந்த கசப்புகளை அகற்றும்படியாக, மன்னிக்கிற இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக. கலாமா கொஞ்சம் முன்னாடி வருவீங்களா? வந்து இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே எங்களை ஒன்று கூட்டி வந்து நினைவு கூறத்தக்க விதமாக அநேக நல்ல வார்த்தைகளை கேட்கும்படி செய்த உமது தயவுக்காக நன்றி அப்பா. நீர் சிலுவையிலே பாடுகளை அனுபவித்த போதிலும் மன்னித்தீர் அப்பா. அதுபோல ஒரு பெரிய மனதை, இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள மனதை உடையவரே, எங்களுக்குள்ளாகவும் நாங்கள் எங்களை வெறுக்கிறவர்களை, எங்களை அதிகமாய் துன்புறுத்தவர்களை தேவையே இல்லாமல் தொடர்ந்து பின்தொடர்ந்து அநேக பேர் அந்த மாதிரி வீடுகளில் இருப்பாங்கப்பா. அவர்களை எல்லாம் மன்னிக்கிற தயவை எங்களுக்கு இன்றைக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த கசப்புகளை எங்கள் ஒவ்வொரு இருதயத்தின் ஆழத்திலிருந்தும் நீர் வேரோடு பிடுங்கி எரியும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்களும் பாடுள்ள மனிதர்களாக இருக்கிறோம் தகப்பனே. எவ்வளவாய் உம்மை போல பொறுமையும் தாழ்மையும் சாந்த குணத்தையும் எங்களுக்கு கர்த்தாவே இந்த நாளிலே தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை துன்புறுத்தியவர்களை எல்லாம் மன்னிக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த நாளிலே நாங்கள் எங்களை கஷ்டப்படுத்தினவர்களை, தேவையில்லாமல் எங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் யாவரையும் பரிசுத்த ஆவியானவரே உமது தயவினாலும் உமது இரக்கத்தினாலும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களை, துன்பங்களை தொடர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் மன்னிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நீர் மன்னிக்கிற அந்த இருதயத்தை, சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ளே வைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் அந்த இருதயத்திலே கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, தங்களை துன்புறுத்துகிற மனிதர்களை கட்டி வைத்திருக்கிறாள், அவர்களை எல்லாம் என் தேவன் இந்த நாளிலே ஒவ்வொரு இருதயத்திலிருந்தும் கட்டவிழ்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த நாளிலிருந்து நாங்கள் ஒரு சுதந்திரவாளியாக காணப்படணும் அப்பா. எங்களை துன்புறுத்துகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்னிக்கிறோம் அப்பா. நாங்கள் அவர்களை இத்தனை நாள் மன்னிக்காமல் இருந்ததை கர்த்தாவே நீரும் எங்களுக்கு மன்னித்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் அப்பா. இனியும் கேட்க இருக்கிற அந்த சிலுவையிலே நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களை மறுரூபமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். சிலுவையிலே இயேசு சொன்ன இரண்டாவது வார்த்தை, சிலுவையிலே இயேசு சொன்ன இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 23:43 இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களின் அடிப்படையிலே சிலுவையில் மலர்ந்த இந்த பூக்களை குறித்ததான வசனங்களை சகோதரன் எபினேசர் வந்து வாசிப்பார்கள். அந்த வேத பகுதிகளை நாம் கேட்போம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அவர் சொல்லி ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி வாசிப்பார். அந்த வசனங்களை நாம் முதலாவது கேட்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவமாய் இருக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
தொடர்ந்து இந்த வசனங்களை குறித்ததான தியானத்தை நம் மத்தியில் இருக்கிற பிரதர் விஸ்வநாதன் அவர்கள், சகோதரர் விஸ்வநாதன் அவர்கள் நம் மத்தியில் பகிர்ந்து கொள்ளுவார்கள். ரட்சிப்பு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இந்த சிலுவை பாடுகளின் மத்தியிலும் அருகில் இருந்த கல்வனை அவர் பரதீசு என்கிறதான இடத்திற்கு நடத்தி கொண்டு போகிற அந்த ஆத்ம பாரத்தை நாம் இந்த இடத்திலே காண முடிகிறது. இந்த வசனங்களை நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது 7 வார்த்தைகளில் 2வது வார்த்தையாக லூக்கா 23:43 படிப்போமாக. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற அந்த வார்த்தையானது ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்று நாம் தியானிப்போமாக. ரட்சிப்பு என்பது மீட்பு என்றும் சொல்லுவோம், காப்பாற்றுதல் என்றும் சொல்லுவோம், விடுதலை என்றும் சொல்லலாம், பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லலாம். பாவ மன்னிப்புன்னா ஆத்ம ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஆகவே அதற்கான வசனங்களை லூக்கா 1:77 பக்கம் 78 பார்ப்போம். லூக்கா 1:77 பக்கம் 78 யாராவது ஒருத்தர் படிச்சிங்களா? படிப்பீர்களா? ஆமேன். அதில் உள்ள இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்முடைய தேவனான உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அப்படின்னு அந்த ரட்சிப்பை குறித்து அந்த வசனத்திலே பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி ஏசப்பா நம்மளை எல்லாம் ரட்சிப்பாராக. அடுத்ததாக எபேசியர் 1:7 அப்படிங்கிற வசனத்தை படிப்போமாக. பக்கம் 264. அப்போ ஏசப்பாவினுடைய அந்த இரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது ரட்சிப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு வசனம் கொலேசியர் 1:14 பக்கம் 275. கொலேசியர் 1:14. ஆகிய அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு என்கிற அந்த ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவனுடைய வேதம் ஆத்ம ரட்சிப்பு குறித்து தான் அதிக முக்கியத்துவம் படுத்துகிறது. ஆத்ம ரட்சிப்பு ஒருவரில் ஒருவர் இப்படி சொல்லலாம், பாவ மன்னிப்பை பெற்று பாவ தண்டனையிலிருந்து விடுதலை அடைவது தான் ரட்சிப்பு. அதற்காக நான் இந்த விடுதலைக்காக அந்த ரட்சிப்பை கொடுப்பவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே நம்முடைய பாவ தண்டனைக்காக பாவ பரிகாரியாக மரித்தார். பாவ மன்னிப்பு பெற செய்ய வேண்டியது ஒரு 3 வழிமுறைகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதை ஒன்று யோசிக்க வேண்டும். அதாவது கடவுளுக்கு பிடிக்காதது என்னவோ அதை நாம் என்னென்ன செய்கிறோம் என்று அதை நாம் நினைத்து அதன்படி நம்ம கடவுளுக்கு பிடிக்காததை நாம் செய்யக்கூடாது. 2வது மனம் திரும்ப வேண்டும். இனிமேல் அந்த மாதிரி இந்த விக்கிரக ஆராதனை மற்றும் பாவ சாபங்களையும் பற்றி வரக்கூடிய எல்லா செய்கைகளையும் நாம் செய்யாமல் அதை விட்டுவிட வேண்டும் என்று மனம் திரும்ப வேண்டும். ஆகவே அதன் செய்யும் பொழுது நம்மளுக்கு ரட்சிப்பு பரிபூர்ணமாக இயேசுவினிடத்திலிருந்து கிடைக்கும். 3வதாக அதை பற்றி ஜெபம் பண்ண வேண்டும். நான் செய்த பாவங்களையும் சாபங்களையும் என் முன்னோர்களுடைய சாபங்களோ எல்லாவற்றையும் நீர் மன்னியும் ஆண்டவரே என்று தினமும் அவருக்கு குறித்து அந்த பாவத்தை குறித்து நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் செய்தாலும் திரும்பவும் அந்த பாவங்களை நான் செய்யக்கூடாது என்று நாம் அதற்காக ஜெபம் பண்ணாதிருக்க வேண்டும். அந்த பாவங்களையும் சாபங்களையும் வரக்கூடிய எல்லா செய்கைகளையும் நடக்கைகளையும் நம்ம சிந்தையிலேயே செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நாம் செய்யக்கூடாது, அதை பற்றி விட்டுவிட வேண்டும். இதிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பின் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்கிற இந்த வேத வாக்கின்படி
எல்லோருக்கும் ரட்சிப்பு, அதாவது சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. இஸ்ரவேல்னால் நம்ம தேவனுடைய ஜனங்கள். அப்படி சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பையும் திருப்பும் போது யாக்கோப்புக்கு அளிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும்படியாக இந்த வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவது என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். என்றும் என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த சிலுவையின் பாடுகள் மத்தியிலேயும் தம்மை சூழ்ந்து நின்ற ஜனங்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நீ என் கூட பரதேசியில் இருப்பாய். ரட்சிப்பு என்பது மீட்பு என்று சொல்லி பார்த்தோம். அவராலே அன்றி வேறொரு யாரும் ரட்சிப்பு இல்லை. இன்றைக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. நம்மை சூழ்ந்து எத்தனையோ பேர் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவனண்டை திருப்புகிற அந்த கிருபைகள் நமக்கு உண்டாவதாக. இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படி, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி, பாவத்திலிருந்து விமோச்சனத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாமும் ஒரு காலத்தில் அறியாமல் பல இடங்களுக்கு கிறிஸ்தவர்கள் வேண்டுதல் செய்து வேளாங்கண்ணிக்கு புறப்பட்டு போகிறாங்க. இஸ்லாமியர்கள் அவர்கள் ஒரு பக்கம் புறப்பட்டு போகிறாங்க. ஸோ இப்படி பலர் பல இடங்களில் ரட்சிப்புக்காய் அலைந்து திரிந்தும் இயேசு நமக்கு இலவசமாய் கொடுத்தார். ஆனால் நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நாம் பார்க்குற அநேகர் இன்றும் இந்த கல்வனை போல நரகத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு வழி தெரியல. யார் சொல்கிறது? உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், அறிவிக்காவிட்டால் யாரால் கேட்க முடியும்? பிரசங்கிக்காவிட்டால் யார் கேட்பது? அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ரோமரில் நம்ம வாசித்தோம். கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை நான் செய்கிறேன், நான் நிதானிக்கிறேன். பிறருடைய ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்படுகிறோமா? நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், நம்மை கர்த்தர் தெரிந்திருக்கிறார், சந்தோஷம்தான். ஆனால் நம்ம சூழ்ந்திருக்கிறவர்கள் பரலோகம் வருவதற்கு, பரதீசி வருவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோமா? பாதக நடுவில் பாவிய நேசன் பாதகன் போல் தொங்க யூத பாதகர் பரிகாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை குருசினில் தொங்கியே குருதியும் படிய கொல்கதா மலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடுத்துயர் பாவி கொல்லாய் கண் கொண்டு. சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நமக்காய் பாடுபட்டு அத்தனை தியாகத்தையும் செய்ததுக்கு ஒரே காரணம், மனுக்குலம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். மனுக்குலம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இத்தனை பாடுகளும் இத்தனை வேதனைகளையும் ஆண்டவர் சுமந்ததற்கு ஒரே ஒரு காரியம், பாவி என்றுன்னை அவர் அல்லவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. கலங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் தஞ்சம் கொள்ளவா. கலங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் தஞ்சம் கொள்ளவா. தஞ்சம் இயேசுவின் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது.
குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை உன் அக்கிரமங்கட்கான் அவர் அடிகள் பட்டார், பாவங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் அக்கிரமங்கட்காய் அவர், உன் பாவங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை குறையாதது. இந்த காரியத்துக்காக கேட்ட இந்த வசனம், ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம். பரலோகம் போறதுக்கு நம்ம இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, பிறருக்கும் அவரை குறித்து அறிவிக்கிற பாக்கியம் நமக்கு தேவை. மீனாமா முன்பாக வந்து இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் இயேசுவை கண்டு கொள்ள, ஒருவேளை இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்துல தேவ பிள்ளைகள் இருப்பாங்கன்னா, தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும்படியாக தேவன் நம்மை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, நம் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவர் அந்த கிருபைகளை தரும்படியாக ஜெபிப்போம். ஏசப்பா ஆண்டவரே தேவனே, அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே தேவனே, அப்பா உம்முடைய ரட்சிப்பை ஆண்டவரே, அப்பா இந்த உலகங்கள் ஆண்டவரே அறியணுமப்பா ஆண்டவரே, மக்களுக்காக ஆண்டவரே நீங்கள் சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் ஆண்டவரே ஏசப்பா அது வீணாக போகப்படாதுப்பா ஆண்டவரே ஏசப்பா. சோதரம் ஆண்டவரே, அப்பா மக்கள்கள் பாவத்தில் ஆண்டவரே சிக்கியிருக்கும் மக்களையெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புகளை கொண்டு வரது ஆண்டவரே ஏசப்பா உம்மால முடியுமப்பா ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் ஆண்டவரே, அப்பா இந்த உலகத்து மக்களில் மட்டுமல்லப்பா ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஆண்டவரே அப்பா அப்பா பாவத்திலேயே ஆண்டவரே சாபத்திலையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தத்தளிக்கும் ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் உள்ள மக்கள்களை ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புனால கொண்டு வரணுமப்பா ஆண்டவரே ஏசப்பா. சோதரம் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் அவங்க ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தப்படணுமப்பா ஆண்டவரே, உங்கள் உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தணுமப்பா ஆண்டவரே. இந்த மொத்த குடும்பங்களை எல்லாம் ஆண்டவரே தேவன் உம்முடைய ரத்தத்தால் கழுவி உம்முடைய ரட்சிப்புகளை கொண்டு வர ஆண்டவரே தேவன் இங்கே கிருபை பாராட்டுமாறு ஆண்டவரே ஜெபிக்கிறோமப்பா ஆண்டவரே ஏசப்பா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, ஒரு சொட்டு ஆண்டவரே ரத்தம் ஆண்டவரே இருக்கும் வரைக்கும் இந்த மண்ணில் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே சச்சிங்களா ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே இந்த ஒவ்வொரு ரத்தமும் ஆண்டவரே இந்த மண்ணில் சிந்த இந்த மக்கள்கள் இந்த பாவலத்திலிருந்து மீட்க ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே சிந்தின ரத்தம் வீணாக ஆண்டவரே அடங்காமல் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள பாவத்திலையும் சாபத்திலையும் ஆண்டவரே பராமரிய கட்டுகளையும் இருக்கிற ஆண்டவரே இந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவரே தேவனுடைய ரத்தம் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தணுமப்பா ஆண்டவரே ஏசப்பா. சோதரம் சோதரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா எல்லா மக்களும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புகளை வரணுமப்பா ஆண்டவரே. ரட்சிப்புன்றது தேவனை ஏற்றுக்கொள்றது ஆண்டவரே ஏசப்பா. கடவுள் என்ற ஆண்டவரே உண்மையிலே கடவுள் இருக்கார் என்ற ஆண்டவரே அவங்களை அறிந்து கொள்வது ஆண்டவரே, அவங்களை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய ரட்சிப்பை ஆண்டவரே அவங்களை பெற்று செல்லணுமப்பா ஆண்டவரே ஏசப்பா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரை எல்லா மக்களையும் ரட்சித்து குடும்பத்தில் உள்ளவங்களையும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா உம்முடைய ரட்சிப்புகளை வழிநடத்துமாறு ஆண்டவரை ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை வளர்ந்து வர பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை இந்த உலகபூர்வமான ஆண்டவரை ஈடுபடாத அளவுக்கு ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவரை அப்பா நாட்டப்பட்ட பிள்ளைகளாக வரணும் அப்பா ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்புகள் ஆண்டவரை குழந்தைகள் வளர்ந்து வரையில் ஆண்டவரை தேவனோடுக்கு ஆண்டவரை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆண்டவரை கிருபைகளை பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரை குடும்பம் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரை ஏசப்பா. சோதரம் இன்றைய நாளில் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய ரட்சிப்பு வரணும் அப்பா ஆண்டவரே அப்பா தப்பா ஏசப்பா. சோதரம் ஆண்டவரை எல்லா ஆண்டவரை அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை இருந்தால் ஆண்டவரை தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரை நபர்களுக்குள்ள ஒழிக்கப்படணும் அப்பா ஆண்டவரை. அருகில் இருக்க ஆண்டவரை மக்கள்களை மத்தியிலும் ஒழிக்கப்படணும் அப்பா ஆண்டவரை. இன்றைய தினத்தில் ஆண்டவரை அப்பா மக்கள்கள் யாரெல்லாம் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது இருக்காங்களோ ஆண்டவரை ஏசப்பா அவங்கெல்லாம் ஆண்டவரை தேவனுடைய
வார்த்தைகள் கேட்டு ஆண்டவரே அப்பா ஆலயத்துக்கு ஓடி வர கிருபையை தருமாறு ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஏசுரச்சம்மா ஜெபிக்கணும் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன 3வது வார்த்தை, அவர் தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கற்பனைகளில் ஒன்று, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. கிறிஸ்தவம் என்பது அன்பின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு மதம் அல்ல. அன்பு நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமானது. அன்பை குறித்ததான ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்பர்ணிதா முன்னாடி வந்து 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13 4லிருந்து 8 வரைக்கும். அந்த பக்கம் பார்த்து வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். ஆமென். இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அன்பை குறித்ததான தியானத்தை நம்ம மத்தியில் இருக்கிற விஜய் மீனா விஜய் வந்து அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுவார்கள். அவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்போம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு நம்ம புனித வெளியில் இருக்கோம். கர்த்தர் நமக்காக அருளின எல்லா அவர் ஒப்புரவாக்கப்பட்டு நமக்காக மாம்சத்தில் எவ்வளோ அடிபட்டாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்த நாள். எல்லா பிளான்ஸை காட்டிலும் தேவன் தீர்மானித்த தீர்மானத்தின்படி ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்றி முடித்த நாள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா குட் ஃப்ரைடேனா தேவன் திட்டம் நமக்காக நிறைவேற்றப்பட்ட நாள். நம்மளுக்கு ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரே மனுஷனால் என்னாச்சு, இந்த உலகத்தில் பாவம் வந்துச்சு. அதே மாதிரி அந்த ஆதாம் மூலியமாக இந்த உலகத்துக்குள்ளார வந்த பாவம் அப்படியே சந்ததியாக நம்ம பாவத்தில் இருந்தோம். ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு மீட்டெடுத்து வச்சிருக்கிறார். இந்த பாவத்திலேருந்து யாராலையும் முடியாது. ஆண்டவர் ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய திட்டங்களை கொடுத்தாரு. நிறைய பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு காலத்திலலாம் கொடுத்து அதை வந்து பண்ணும்போது என்ன மக்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பலி மேலே செலுத்த ஆரம்பித்தாங்களே ஒழிய ஆண்டவரோடு வந்து கனெக்ட் ஆக முடியல அவங்களால. ஆண்டவர் வந்து பார்த்தாரு, இல்லை இவங்கெல்லாம் வந்துட்டு சரிப்பட்டு வரமாட்டானுங்க, நம்ம வந்துட்டு இவங்களாம் நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட வச்சுக்கணும், நம்மளோட உள்ள உறவில் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா பலியிலையும் மற்ற காரியங்களையும் அவங்க வந்துட்டு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்களே, நானே உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தாரு. அவர் மூலியமாக நம்ம இன்றைக்கி எல்லாருமே ஒன்றாக இருக்கிறோம். திரும்ப வந்துட்டு நம்ம எல்லாரையுமே நல்லா தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஒரே ஒரு விஷயம் சபை ஏற்படுத்தி கொடுத்தது எதனாலனா,
ஏசப்பா நம்மளுக்கு இந்த உலகத்தில் வந்து மரித்ததுனால மட்டும்தான் நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம இங்கே உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யோவான் 19:26-27 வசனம் நம்ம வாசித்தது போல், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக தான் வந்தார். நம்மளுக்கு இருந்த பாடுகள் எல்லாமே அவருக்கும் இருந்தது. அவரை வந்துட்டு ஒரு குடும்பத்தில் நம்ம எப்படி பேரண்ட்ஸ், நம்மளுக்கான பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸாக இருக்கோம், நம்மளுக்கு குழந்தைகள் இருக்குது, நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கோமோ அதே ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஆண்டவரும் இருந்தார். அவர் வந்துட்டு தேவனுடைய குமாரன் தானே அப்படின்ட்டு நான் ரொம்ப சோஃபஸ்டிகேட்டடான லைஃப் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழவே இல்லை. ரொம்ப சாதாரணமான, ரொம்ப சகஜமான குடும்பத்திலேருந்து வந்து தான் ஏசப்பா வந்துட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஒரு தச்சராக இருந்து தான் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நம்ம எப்படி டெய்லி வேலைக்கு போகிறோமோ, நம்மளுக்கு எப்படி பசிக்குதோ அவருக்கும் அதே மாதிரி பசித்தது. அவரும் அதே மாதிரி டெய்லி ரொட்டீன் பண்ணியிருந்தார். அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களையும் நிறைய விஷயங்களில் சொல்லி வாழ்ந்து வந்தார். அப்படி இருக்கும்போது இப்போ வந்துட்டு ஏசப்பா மரிக்க போகிறாரு, சிலுவையில் இருக்கார். நான் வந்தேன், பிதாவானவர் என்னை வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்க மனுஷனோட பாவத்துக்காக மரிக்க ஒரு பிளான் பிதா கொடுத்துருக்காரு. நான் அதை செய்து முடிக்க போகிறேன். இந்த உலகத்தோட காரியங்கள்லாம் முடிய போகுது. அப்படி நின்று பார்க்கும்போது, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு மகதலேனா மரியாள் கூட இவங்களோட அம்மா மரியாள் எல்லாருமே இன்னும் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. நம்மளோட பிள்ளைங்களை வந்துட்டு யாராச்சும் அடித்து ஒரு வார்த்தை நம்ம வீட்டில் இருக்கவங்களே சொல்லிட்டாலே நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. ஒரு அம்மாவாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும், ஒரு அப்பாவாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம பிள்ளை யாராச்சும் சொல்லிட்டா நம்ம மேலே அப்படியே சொல்லுவோம், பரவாயில்ல இருக்கட்டுங்க, அப்படி தான் தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னாலும் உள்ள மனசு நிற்காது. எப்படி அடிக்கலாம் அவங்க என்ன, இல்லை என் பிள்ளை எப்படி சொல்லலான்ற மாதிரி. அந்த மாதிரி சரீர பிரகாரமாக எவ்வளோ மரியாளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். நம்ம சாதாரணமாக வந்து நினச்சி பாருங்களேன், தீர்க்கதரிசியாக வரம் பெற்றவர் இருக்காங்க, அவங்க முன்னாடி நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். நம்மளை பற்றி சொல்லிடுவாங்களோ அப்படின்றது. நன்மையாக சொல்லணும்னு மட்டும்தான் நம்ம விரும்புவோம். பிதாவானவர் இயேசுவோட எப்படி இருந்தாரோ அவரோட பிளான்ஸ் ஒரு சொன்னால ஒன்றி தான் இருந்தாங்க. அவரை பற்றின எல்லாமே தெரியணும் போது மரியாளோட அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்திருப்பாங்க. இயேசுவை வளர்க்குற இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அப்போ ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும் தானே, இந்த நேரத்தில் இது நடக்க போகுது, இந்த நேரத்தில் இது நடக்க போகுது. நம்ம மனசில் நினைக்கிற மாதிரி கூட அவங்களால கண்டிப்பாக நினச்சிருக்கவே முடியாது. அப்போ அவங்களோட தியாகம் ரொம்ப பெருசு, அவங்க மனசு ரொம்ப பெருசு மரியாள். ஏன்னா அவ்வளோ வந்துட்டு ஒரு அம்மாவாக என்னால் அது முடியாது. ஏசப்பாவே வந்து எனக்கு மகனாக பிறந்திருந்தா நான் வந்துட்டு அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக அடிக்காமையோ இல்லை திட்டாமையோ வளர்த்துருப்பேனான்னு தெரியல. பயங்கர இதுவாக தான் இருந்திருப்போம். அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து மரியாள் இந்த உலகத்தில் செஞ்சு முடிச்சிருக்காங்க. அவங்க நின்று இப்போ வந்து அழுதுட்ருக்காங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, பிளான்லாம் போக போகிறேன், நான் என்ன பண்ணுவேன். நம்ம சாதாரணமாக சொந்தக்காரங்க ஊருக்கு போயிட்டு நம்ம சந்தோஷமாக இருந்த மெமரிஸ் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வந்திருக்கும். ஏசு என் கூட சின்ன பிள்ளையிலேருந்து பிறந்ததுலேருந்து வளர்த்து கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டேஜாக முடிச்சு விட்டு இப்போ நீ வந்து ஊழியமும் முடிச்சுட்டு நீ மேலே போகிற அப்படின்னும் போது எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு பயங்கரமாக எழுதுறேன். நம்மளுக்கு தெரியாது, யோசிப்பேன் அந்த நேரத்தில் இருந்தாங்களா இல்லை மரித்து போயிட்டாங்களான்னு. கூட சகோதரர் இருக்காங்களா, ஒரே ஒரு தனியாக ஒரு லேடியாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த காலத்தில் வாழ்ந்ததில் இப்போயாவது சம உரிமையெல்லாம் இருக்குது. அப்போ மரியாளுக்கெலாம் அந்த மாதிரி விஷயமே கிடையாது. பெண்கள் வந்து எப்படி இருக்கணும், முக்காடு போட்டுட்டு தான் இருக்கணும், ஆண்கள் முன்னாடி நிற்கக்கூடாது. யூதர்களோட சிஸ்டமே வேறு. அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் பயங்கரமாக அவங்க அழுதுட்டு இருக்கும்போது ஏசப்பா வந்து நீங்கள் அழுகாதீங்க, அந்த துக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அம்மா எனக்கு தெரியும், நீங்கள் வந்து எனக்கு உலகத்தில் கொடுத்தப்பட்ட அம்மா தான், இருந்தாலும் என் வேலை முடிஞ்சிச்சு, நான் எங்கள் அப்பா கிட்ட போகணும், அவர் சொன்ன வேலையை நான் முடிக்க போகிறேன், உங்களை இப்படி எனக்கு விட்டுட்டு போக விருப்பம் இல்லை அப்படின்னோடனே அவரோட அன்பான சீஷன் யாருன்னா யோவான். அவர் இருக்கார், நீ பார்த்துக்கோ அம்மாவை அப்படின்ற மாதிரி. ஆண்டவர் வந்துட்டு நிறையாலாம் பேசவே இல்லை, அங்கே பாரு அவங்க தான் உங்கள் அம்மா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டவனே அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அப்படியே வசனம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துல, அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் அப்படின்ட்டு. நம்ம சொந்தக்காரங்களையும் நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம்.
என்ன தான் நம்ம நிறையா பண்ணாலுமே ஒரு சர்டைன் பீரியட் கொஞ்ச நாள் பார்த்துப்போம். அவங்களோட ஒரு அம்மா தனியாக வாழ்கிறாங்க அப்படின்னா திடீர்னு நம்மளை தேடி வந்துட்டாங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னா நம்ம குடும்பத்தில் வச்சு பார்த்துப்போமா? அதுவும் யாருமே தெரியாமல் ஏசப்பாவே சொல்லட்டும், இப்போ வந்து இவங்க மட்டும்மா யாருமே இல்லை, நீ பார்த்துக்கிறியா, நானும் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் பார்த்துக்க எத்தனை பேருக்கு மனசு இருக்கும்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன தான் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போட யோவானோட ஒரு அன்பு இருந்தது. எதனாலனா ஏசப்பாவோட அன்பு அவருக்குள்ளாரையும் பரவுச்சு. ஏசப்பா கிட்ட என்னென்னலாம் இருந்துச்சோ அவர் ஒருத்தர் மட்டும்தான் மேலே இருக்க உலகத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு, கீழே இருக்க உலகத்தையும் பார்த்துருக்காரு. அவர் என்னென்னா இருந்துச்சோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் சீஷர்கள்ட்ட. அதனால் அவங்களால ஏசப்பா சொன்ன அந்த அன்பில் இசைந்து போக முடிஞ்சது. நம்மளுக்கு வந்துட்டு நிறையா அதே மாதிரி ஃபேமிலி இருக்கும். நம்மளும் நிறைய நம்ம ஃபேமிலியை நேசிக்கிறனால தான் நிறைய விஷயங்கள் செய்வோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆண்கள் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க, பெண்கள் வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுருவாங்க. ஆண்களுக்கு 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை, மிஞ்சி போனால் 10 மணி நேரம் வேலை. அவங்களுக்கு ஒரே வேலையை தான் செய்வாங்க. பெண்கள் அப்படி கிடையாது, வீட்டில் இருந்துட்டு ரொட்டீன் 24/7 நம்மளுக்கு பத்தாது, வாரம் முழுக்க. இதுலேயும் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் இன்னும் நிறையா ஃபேஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மளுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியும் பிள்ளைங்களை வளர்க்குறது எல்லாமே நம்மளை என்ன ஆகிடுதுன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அதை ரொம்ப ப்ரெஷராக மாற்றிட்டாங்க. இது அப்படி கிடையாது, ஆண்டவர் அப்படி வைக்கல. குடும்பம் வளரும்படி, குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கும்படி தான் நம்மளை அவர் தெரிந்து கொண்டார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினால் நம்ம ஆண்டவரோட இருக்க உறவில் நிலச்சி இருக்க முடியுதா அப்படின்றத நம்ம ஒரு நிமிஷம் நிதானித்து பார்ப்போம். நம்மளுக்கும் நிறையா வேலைகள் இருக்குது தான். ஆண்டவருக்கு இருந்த வேலைகள் மூலிமா அவர் நிறையா அனுபவிச்சதுனால என்ன பண்ணார்னா ஆண்டவரோட தேவனோடு உள்ள உறவில் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் வந்தார். ஏசப்பா எப்போல்லாம் பிரச்சனையாக இருந்தாரோ அப்போல்லாம் போய் ப்ரேயர் பண்ணுவார், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அவருக்கு. வசனம் சொல்லுது, லேகியோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியுடைய அந்த தூதர்கள், நான் ப்ரேயர் பண்ணனா பிதாவானவர் எனக்கு என்ன பண்ணுவார், பணிவிடையின் ஆவியை அனுப்பி விடுவார். அது என்னென்னா ஒருத்தர் வந்துட்டு 5000 பேருக்கு சமமாம்மா. அப்படி இருக்க ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் வந்துட்டு எனக்கு அனுப்பிவிடும்போது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா அவருக்கு. நீங்கள் வந்து நான் பண்ணனா, நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா ஏசப்பா என்ன பண்ணிடுவார், தூதர்கள் அனுப்பி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவார் அப்படின்னு அவர் இருந்திருக்கலாம். ஆனால் சொல்லப்பட்ட வேத வார்த்தை நிறைவேறும்படி நான் இங்கே இப்படி இருக்கேன், அதனால் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்களை என்ன பண்ணார், பொறுத்து இருந்தார். அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். நம்ம இன்றைக்கி அதை யோசித்து பார்ப்போம். நம்மளுக்கு உண்டான ஒரு உறவு எதுனா வந்துட்டு சபை, ஆண்டவர் மூலியமாக உண்டானது. குடும்பம் அடுத்து நம்ம யோசிப்போம்ல, ஃபேமிலியாக ஜாலியாக வெளில போகிறோம், சாப்பிட்றோம், அடுத்து எங்கே வரும், ஆப்வியஸாக நம்ம மைண்ட் எங்கே வரும், சபைக்கு தான் வரும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க உறவு எல்லாமே நம்ம உறவுகளை காண்டிலும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்ததுன்னா முதல்ல யார் வந்து நிற்பா, சொந்தக்காரங்க வராங்களோ இல்லையா, யார் வந்து நிற்பாங்க, பாஸ்டர் தான் வந்து நிற்பாங்க, சபை மக்கள் தான் வந்து நிற்பாங்க. இந்த உறவு எதனால் ஏற்பட்டது, தேவன் நமக்கு கொடுத்த உயிர் தியாகத்தினால வந்த இந்த உறவு. இதை வந்து நம்ம இன்றைக்கி மெயின்டைன் பண்ணுறோமா, ஆண்டவரோடையே மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா குறைவுபட்டு தான் இருக்கிறோம். நான் குறைவுபட்டு தான் இருக்கிறேன். நான் நிறையா ஆண்டவரே என்னை வந்துட்டு ரொம்ப ஹாஹா அப்படின்னு ஆயிடுச்சு. ஆண்டவரே நான் ரொம்ப பின்தங்கி இருக்கேன், ஆண்டவரே ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கேன், ஆண்டவரே ரொம்ப நான் சுயநலமாக இருக்கேன், ஆண்டவரே உங்கள்கிட்ட இருக்க அந்த அன்பு என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை, ஆண்டவரே நான் ஒத்துக்கிறேன் ஏசப்பா, என்னை இன்னும் உங்களோட அன்புனால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டிக்கிறேன். ரோமரில் வந்துட்டு ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நம்ம வந்துட்டு ஒருத்தர்கிட்ட கேட்போம். ஆனால் ஏசப்பா ரொம்ப எப்படி நம்மளை நேசிக்கிறாருன்னா, ரோமர் 5:8 வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்படின்ட்டு. நம்ம ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நம்மளுக்காக செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நேசிக்கிறது வேற, நம்மளுக்கு எதுவுமே இல்லை, நான் மோசமானவ தான், நான் வந்து பாவம் பண்ணவ தான், எனக்கு தகுதியே இல்லை அப்படின்ற இடத்துல ஒருத்தர் நம்மளுக்காக உயிரை கொடுக்க முடியும் அப்படின்னா இதை விட பெரிய அன்பு எதுவுமே இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அன்புனால தான் ஆண்டவர் நம்மளை இன்றைக்கி வச்சிருக்கிறாரு. அந்த அன்பு நம்மளுக்குள்ளாரையும் சபைக்குள்ளாரையும் இருக்குதா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம பின்தங்கி இருந்தோம்னா அதை எப்படியாச்சும் தேவனோடு கூட
கனெக்டாக நம்ம விரும்பணும். தேவனோட உறவில் நம்ம வந்து எப்படி கனெக்ட் ஆகிறது அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம தேவனோட இருக்கணும்னு தான் நினைப்போம். எப்போவுமே வேலையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்னால் முடியாது. நான் அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு ரொம்ப பேடாக ஒரு விஷயம் நடந்துருச்சு, எனக்கு விருப்பமில்லாத காரியம் நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்ருப்போம், இல்லை அதை பற்றின யோசித்துக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதுலேருந்து வெளில வர்றது? ப்ரேயரும் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டார்ட் டு ப்ரைஸ். நம்ம என்ன பண்ணிடணும், நம்மளால் ப்ரேயர் பண்ண முடியாது உட்காந்து அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம அப்படியே அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி போகாமல் தேவனோடு நம்ம உறவில் அதிகப்படுத்திக்க நினைக்கணும். தேவனோட உறவில் அதிகப்படுத்துகிற காரியங்கள் தான் ஜெபிக்கிறது, நம்ம ஆண்டவரை துதிக்கிறது, நம்ம பைபிளை வாசிக்கிறது. நம்மளால் முடியாத நேரப்போ நம்ம என்ன பண்ணிடணும், ஆண்டவரோட நாமத்தை துதிக்க ஆரம்பிச்சிடணும். ஏசப்பா நீங்கள் எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்க, நன்றி ஆண்டவரே. இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு விஷயம் நம்மள்ட்ட ஆண்டவர் வெளிப்படுத்துங்கன்னு கேட்போம், ஆண்டவர் வெளிப்படுத்தவே மாட்டார்னா நம்ம ஆண்டவர் நம்மளை பார்க்கல, நம்மளை பேசலன்னு அர்த்தம் கிடையாது. அவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கார். எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் அவரோட திட்டங்களை நம்மள்ட்ட வெளிப்படுத்திட்டாருன்னா நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது. இன்னொரு விஷயம், அதை குறித்து நம்மளுக்கு சோர்வு வந்துடும். இது ரெண்டுமே ஆண்டவரை விட்டு பிரிக்கிற காரியங்கள். அந்த பிரிக்கிற காரியங்களுக்குள்ளார நம்ம மனசை செலுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆண்டவரோட உறவில் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அவரை தேடுறோம். எப்படி தேட முடியும்னா, நம்ம வர்ஷிப் பண்ணிங்கனாலே, சும்மா பாட்டு பாடினீங்களாலே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆளுகை ரொம்ப அதிகமாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப தனியாக என்னால் முடியல, நான் ரொம்ப அழுகிறேன்னா, ஏசப்பா நான் உங்களை பாடுறாண்டவரே நீங்கள் பாடுங்க அப்படின்னு ஒரு 2 லைனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். 3வது லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளை என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட உறவுக்குள்ளார இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் அதே தான் எதிர்பார்க்குறாரு. நம்ம சபை திரும்ப அதே விஷயந்தான், உறவுகளுக்குள்ளார நம்ம வரணும். ஆண்டவர் வந்து அன்றைக்கி இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் அவங்க அம்மாவை அப்படியே விட்டுட்டு போகல. அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டினால் சபைக்குள்ளாரையும் போதகர் அவங்க குடும்பத்துக்குள்ளார எந்த நாளுமே வந்துட்டு நம்மளை வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட பர்சனல் இஷ்யூஸ்னால நம்ம விட்டுறக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து முன்னாடி நிற்கணும். நம்ம வந்து நிறையா பண்ண இனிஷியேட்டராக நம்ம இருக்கணும். எல்லாரும் செய்கிறாங்க, அவங்க செய்யலை அப்படின்றத நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. நான் செய்வேன், இது என்னோடய சபை, இது வந்து என்னோட போதகர், இது என்னோட போதகரோட குடும்பம், இது என்னோட சபை விசுவாசி அவங்களோட குடும்பம். ஆண்டவர் அப்படி நேசித்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்மளும் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்வார். அவரோட உறவுக்குள்ளாரையும் அவரோட அன்புக்குள்ளாரையும் நம்ம நடத்த உண்மையுள்ளவர். கர்த்தர் கேட்ட மாதிரி கொடுத்த வார்த்தைகளே நம்மளுக்குள்ளார கிரியை செய்யும்படி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் வேலை செய்வார். ஆமென்.